Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. Here we will go to learn 10th Maths Trigonometry Chapter 6. இதில் first exercise 6.1. இதில் நம்ம second problem பார்க்கலாம். Second problem என்ன? Prove the following identities. Prove the following identities. அதில் first question 1 minus tan square theta divided by cot square theta minus 1 is equal to tan square theta. இதில் நம்ம ப்ரூவ் பண்ணுறது எப்படின்னா, இந்த ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வேல்யூ இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இன்னொரு வேல்யூ இருக்குது. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூவை எடுத்து tan square theta ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போகலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குதோ அதை எடுத்து எழுதிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? 1 minus tan square theta divided by cot square theta minus 1. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னா, இந்த tan square theta அண்ட் இந்த cot square theta ரெண்டுக்குமே நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ எழுதணும். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்ன? tan thetaக்கு sin theta divided by cos theta. நெக்ஸ்ட்டு cot thetaக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ cos theta. cot thetaக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ cos theta divided by sin theta. இது அப்படியே எடுத்து இங்கே எழுதணும். tan square theta இருக்கிற இடத்துல sin theta divided by cos theta, தென் cot square theta இருக்கிற இடத்துல cos theta divided by sin thetaவும் எழுதணும். இப்போ 1 minus tan square thetaக்கு என்ன எழுதணும்? sin square theta divided by cos square theta whole divided by cot square thetaக்கு பதில் என்ன எழுதணும்? cos square theta divided by sin square theta minus 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இங்கே மேலே நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூஸுக்கும் டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூஸுக்கும் நம்ம என்ன எடுக்கணும்? எல்சிஎம் எடுக்கணும். டேக் எல்சிஎம் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஃபஸ்ட்டு நியூமரேட்டருக்கு எல்சிஎம் என்ன? cos square theta. LCM எடுத்து எழுதியாச்சு. அதை இனி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1 into cos square theta is equal to cos square theta minus sin square theta அப்படி எழுதிக்கோங்க. next the whole divided by cos இதில் டினாமினேட்டருக்கு LCM என்ன? sin square theta. sin square theta cos square theta அப்படியே எழுதிக்கோங்க. minus 1 into sin square theta sin square theta. இப்போ நம்ம LCM எடுத்து எழுதியாச்சு. எழுதினதுக்கு அப்புறமா இந்த டினாமினேட்டரில் இருக்கிற ஃப்ராக்ஷனை அப்படியே நியூமரேட்டருக்கு கொண்டு போகிறோம். அப்படி நம்ம கொண்டு போகும்போது இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதணும். ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் இருக்கிறத அப்படியே எழுதிக்குவோம். cos square theta minus sin square theta divided by cos square theta into denominatorல என்ன இருக்குது? cos square theta minus sin square theta divided by sin square theta. இது அப்படியே ரெசிப்ரோக்கல்ல எழுதணும். sin square theta divided by cos square theta minus sin square theta. எழுதினதுக்கு அப்புறமா இனி எப்படி நம்ம அதை இன்னும் சால்வ் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். என்ன, இங்கே நியூமரேட்டரில் cos square theta minus sin square theta இருக்குது. அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் cos square theta minus sin square theta இருக்குது. அப்போ ரெண்டுமே சேம் வேல்யூ தானே, கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது? sin square theta divided by cos square theta.
நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நமக்கு வந்து ஆல்ரெடி tan தீட்டாவோட ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ தெரியும். tan தீட்டாவோட ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்ன? sin தீட்டா டிவைடட் பை cos தீட்டா. இப்போ இங்கே வந்து sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை cos ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? tan ஸ்கொயர் தீட்டா. இப்போ நம்மளோட கொஸ்டினும் என்ன தான்? RHS கொஸ்டினில் tan ஸ்கொயர் தீட்டா தான். ஸோ நமக்கு இப்போ வந்து tan ஸ்கொயர் தீட்டா ஆன்சரில் கிடச்சிருச்சா? RHS proved. ஓகே, ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். கொஸ்டின் என்ன? 1 minus tan square theta divided by cot square theta minus 1 is equal to tan square theta. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து LHS எடுத்து எழுதியிருக்கோம். LHS என்னது? 1 minus tan square theta divided by cot square theta minus 1. அடுத்த ஸ்டெப் என்ன எழுதியிருக்கோம்? இந்த tan square thetaக்கும் cot square thetaக்கும் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ எழுதியிருக்கோம். என்ன? இந்த tan thetaக்கு sin theta divided by cos theta, cot thetaக்கு cos theta divided by sin theta. ரெண்டுமே எடுத்து எழுதியிருக்கோம். tan square thetaக்கு sin square theta divided by cos square theta, cot square thetaக்கு cos square theta divided by sin square theta எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதியிருக்கோம்? இந்த ரெண்டு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு வந்து LCM எடுத்து எழுதியிருக்கோம். LCM நியூமரேட்டருக்கு cos square theta LCM, தென் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண பிறகு cos square theta மைனஸ் sin square theta டிவைடட் பை cos square theta கிடச்சிருக்கு. தென் இந்த டினாமினேட்டருக்கு sin square theta தான் வந்து என்ன? LCM. அப்போ வந்து cos square theta மைனஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் sin square theta வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து டினாமினேட்டரில் இருக்கிற அந்த ஃப்ராக்ஷனை வந்து நம்ம வந்து நியூமரேட்டருக்கு கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு போகும்போது அது வந்து ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து ரெசிப்ரோக்கலாக நம்ம எடுத்து எழுதிட்டோம். sin square theta divided by cos square theta minus 1. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து cos square theta minus sin square theta இருக்குது. அதே போல் டினாமினேட்டர்லேயும் cos square theta minus sin square theta இருக்குது. ஸோ ரெண்டு சேம் வேல்யூவாக இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதியிருக்கு? sin square theta divided by cos square theta. நமக்கு வந்து sin theta divided by cos thetaனா என்னன்னு தெரியும். என்ன? tan theta. ஸோ நமக்கு இங்கே வந்து ஸ்கொயர் வேல்யூ இருக்கிறதுனால ஆன்சர் வந்து tan square theta. ஸோ நம்மளோட கொஸ்டினில் உள்ள RHS கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன? cos theta divided by 1 plus sin theta is equal to secant theta minus tan theta. இதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன எழுதணும்? இதோட LHS எடுத்து எழுதணும். LHS என்ன? cos theta divided by 1 plus sin theta. இதுதான் இதோட LCM. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்னா, இந்த 1 plus sin theta இருக்குல்ல, இந்த 1 plus sin thetaக்கு வந்து நம்ம வந்து sin சேஞ்ச் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 minus sin theta கிடைக்கும். இந்த 1 minus sin thetaவை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் வந்து எழுதி மல்டிப்ளை பண்ணணும். சரியா? இப்போ என்ன எழுதலாம்? cos theta நியூமரேட்டரில் இருக்கிறது அப்படியே எழுதுங்க. 1 plus sin theta. இப்போ LHS அப்படியே எழுதிட்டு இதுக்கு வந்து 1 plus sin thetaக்கு வந்து sin சேஞ்ச் பண்ணி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் வந்து எழுதுங்க. 1 minus sin theta divided by 1 minus sin theta. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபார்முலாஸ் எழுதணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து சேர்த்து எழுதிக்கலாம். cos theta into 1 minus sin theta divided by 1 plus sin theta into 1 minus sin theta. எழுதிட்டோமா? இனி வந்து நம்ம வந்து இந்த cos thetaவை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். cos theta into 1 cos theta தான் minus sin theta into cos theta divided by, இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா a plus b
இன்டு ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. நம்ம அந்த மாதிரி எழுதுனா 1 ஸ்கொயர்னால் 1 தான். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. புரியுதா? டினாமினேட்டரில் இருக்கிறது என்ன ஸ்டெப்பு? ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதே மாதிரி 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன எழுதணும்னா இதை வந்து அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க பார்ப்போம். cos theta divided by cos theta divided by 1 minus sin square theta minus sin theta into cos theta divided by 1 minus sin square theta. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதியிருக்கோம்? இது ரெண்டுமே இது வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். cos theta divided by 1 minus sin square theta minus sin theta into cos theta divided by 1 minus sin square theta. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும்? நமக்கு வந்து ஆல்ரெடி ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் படிச்சிருக்கோம்ல. என்ன? sin square theta plus cos square theta is equal to 1. இதில் வந்து நம்ம வந்து cos square thetaவை ஃபைண்ட் பண்ணிடலாம். cos square theta is equal to 1 minus sin square theta. நமக்கு இங்கே 1 minus sin square theta இருக்குது இல்லை? அந்த இடத்துல வந்து என்ன போடணும்? cos square thetaவை போடணும். அப்போ cos theta divided by cos square theta minus sin theta into cos theta divided by cos square theta. சரி, இனி வந்து சேமாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே cos theta இருக்குது. அப்போ இங்கே டினாமினேட்டரில் உள்ள ஒரு cos theta கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த பக்கமும் cos theta இருக்குது. டினாமினேட்டர்லேருந்து ஒரு cos theta வந்து கேன்சல் ஆகும். அப்போ என்ன வரும்? 1 divided by cos theta minus sin theta divided by cos theta. இனி வந்து நம்ம என்ன எழுதணும்? ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ எழுதணும். அடுத்த ஸ்டெப் என்ன? ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ. 1 divided by cos thetaங்கிறது எதோட ரெசிப்ரோக்கல்? நமக்கு cos thetaவோட ரெசிப்ரோக்கல் தான் 1 divided by cos theta. இப்போ என்ன வரும்? secant theta. secant theta is equal to secant theta தான் வந்து என்னது? cos theta உடைய ரெசிப்ரோக்கல் வந்து எது? secant theta. நெக்ஸ்ட் வந்து sin theta divided by cos theta என்ன? tan theta. tan theta is equal to நம்ம என்ன படிச்சிருக்கோம்? sin theta divided by cos theta. இப்போ 1 divided by cos theta is equal to secant theta minus sin theta divided by cos theta is equal to tan theta. இப்போ நம்ம கொஸ்டினில் பாருங்கள். கொஸ்டினில் என்ன இருக்குது? RHS secant theta minus tan theta. நமக்கு அதே மாதிரி வந்து ஆன்சர் கிடச்சிச்சா? secant theta minus tan theta. RHS proved. ஒரு வாட்டியை ரீகால் பண்ணிடலாம். கொஸ்டின் என்ன? cos theta divided by 1 plus sin theta is equal to secant theta minus tan theta. ஃபர்ஸ்ட் LHS எடுத்து எழுதியிருக்கோம். LHS என்ன? cos theta divided by 1 plus sin theta. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதியிருக்கோம்? இந்த 1 டினாமினேட்டரில் இருக்கிற 1 plus sin thetaக்கு சைன் சேஞ்ச் பண்ணி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன? ரெண்டும் சேர்த்து எழுதியிருக்குது. cos theta into 1 minus sin theta divided by 1 plus sin theta into 1 minus sin theta. ரெண்டு சேர்த்து எழுதினதுக்கு அப்புறமா வந்து இந்த cos thetaவை வந்து உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். cos theta minus cos theta into sin theta. கீழே வந்து a plus b into a minus b இருக்குது. ஸோ a square minus b square 1 minus sin square theta கிடைச்சிருக்கு. தென் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். cos theta divided by 1 minus sin square theta minus sin theta into cos theta divided by 1 minus sin square theta. ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு இதோட ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் 1 minus sin square theta ஓட ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் என்னது? cos square theta.
அப்போது ரெண்டு சைடும் வந்து நம்ம வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எழுதியிருக்கோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா எழுதுனதுக்கப்புறமா மேலே சேமாக இருக்கிறது வந்து கேன்சல் பண்ணிக்கிட்டோம். சேமாக இருக்கிறத கேன்சல் பண்ணி பேலன்ஸ் என்ன இருக்குது, 1 டிவைடட் பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. நமக்கு வந்து இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்ன, 1 டிவைடட் பை காஸ் தீட்டாக்கு சீக்கன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா என்ன, டான் தீட்டா. நம்மளுடைய ஆன்சர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். நான் போடக்கூடிய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.